ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல வாங்க ஈஸியா லிட்டர் கணக்குல எண்ணெய் வேண்டாங்க. தண்ணி போதும். நம்ம சூப்பரா கார்த்திகை தீபம் விளக்கேத்தலாங்க. நம்ம கார்த்திகை நெய்யப்பமும் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நானு 2 கண்ணாடி கிளாஸ் தாங்க எடுத்திருக்கேன். இதுல தண்ணி தாங்க எடுத்துக்கிறேன். தண்ணியில நம்ப அப்படியும் வைக்கலாம். இல்லன்னா நம்ம கலர்ஃபுல்லா வேணும்னா மஞ்சள் எடுத்துக்கிறேன். இன்னொரு கிளாஸ்ல சிவப்பு தாங்க எடுத்துக்கிறேன். இத போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுல நீங்க அ பூ எதானும் வச்சுக்கோங்க. இல்லன்னா ஆர்டிஃபிஷியல் பூவும் நம்ம வச்சுக்கலாங்க. ஆர்டிஃபிஷியல் பூ நான் வச்சிருக்கேன். இதுல நம்ம திரி வைக்கிறதுக்காக நானும் ஃபாயில் கவர் தாங்க எடுத்துக்கிறேங்க. இந்த மாரி ஃபாயில் கவர் எடுத்து நீங்க சின்னதா நாளா மடிச்சு ஒரு ஊசியில இந்த மாரி ஹோல்ஸ் பண்ணி நீங்க திரி வச்சுக்கலாம். அப்படி ஃபாயில் கவர் இல்லாதவங்க நம்ம மாத்திரை கவர் இருக்குங்க இல்லையா? எல்லார் வீட்ல கண்டிப்பா அது மாத்திரை இருக்கும். அந்த மாரி மாத்திரை கவர் எடுத்து இது போல நம்ம இந்த மாத்திரையோட சென்டர் மாரி ஓட்டு போட்டுக்கோங்க. கரெக்ட்டா திரி போடுற அளவுக்கு. அழகா ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெயில திரிய கண்டிப்பா நனைச்சிராதீங்க. என் கையெல்லாம் எண்ணெய் ஆயிடுச்சு. நம்ப திரி போட்டுட்டு அப்புறம் நீங்க எண்ணெயில நனைச்சுக்கங்க. அதுதாங்க எண்ணெய் கையிலாகாது இருக்கும். இது அந்த தண்ணீல நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமா போதுங்க எண்ணெய். ஒரு 1/2 மூடி கம்மியா ஊத்திக்கலாம். நம்ம எப்பயும் எண்ணெயும் தண்ணியும் ஒண்ணு சேராது. தனியா வந்துரும் அந்த எண்ணெய். இது திரி பெருசா போட்டிருக்குங்க. நீங்க அத கட் பண்ணிக்கங்க. சின்னதா போட்டா போதுங்க. நம்ப அந்த எண்ணெயில எரியறதுக்கு இது நமக்கு சின்ன ஒரு திரியா நல்லாருக்கும். இந்த பஞ்சு திரினா போட்டுக்கங்க. நாங்க பத்த வச்சுக்கிறோம். இந்த மாரி கேண்டில் தாங்க நம்ம தீக்குச்சில நேரா பிடிக்கிறத விட, இந்த மாரி கேண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது, நமக்கு கைக்கு தீ சீக்கிரம் உரைக்காது. ஆனா குழந்தைங்கலாம் வைக்கும்போதும் கேண்டில் வச்சு பத்த வச்சு வைங்க. இது நமக்கு சேஃபா இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா அது நேச்சுரல் பூவாவும் வச்சுக்கலாம். இல்ல ஆர்டிஃபிஷியல் பூ வச்சுட்டு, இந்த மாரி வீட்ல வச்சு பாருங்க தீபம். அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நாங்க இது மாரி வீட்ல ஏத்துவோம். பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இது போல நீங்க பெயிண்ட் கலர் இருந்தாலும் கிரீனு எல்லோன்னு ஒவ்வொரு கலரும் மாரி வச்சு வைக்கிறதுக்கு நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து நம்ம நெய் அப்ப தாங்க செய்ய போறோம். பச்சரிசி ஊற வச்சுக்கிறோம். இது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பச்சரிசி தாங்க. இது ஒரு 1/4 கிலோவுக்கு கிட்ட இருக்கும். இதுக்கு தேவையானது என்னன்னா, வெல்லம் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு ஏலக்காய் ஒரு 3, 2 வாழைப்பழம் தாங்க எடுத்து வச்சிருக்கோம். இது பழம் போட்டு செய்யும்போது நம்ம சீக்கிரமா செய்யும்போது நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். வெல்லம் வந்து பொடி வெல்லமா இருந்தா, நீங்க அப்படியே சேர்த்துக்கலாங்க. அது இல்லாத பட்சத்துல நானே அத கரைச்சு எடுத்துக்கிறேன். இந்த வெல்லத்துக்குன்னு சில வேஸ்ட் இருக்கும். அது கரைக்கிறதுக்கு தாங்க. அரிசி எடுத்துக்கிட்டு அது கூட நான் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட நம்ம 2 பழம் எடுத்து வச்சுக்கிறோம்ல, அந்த பழத்த தோல் உரிச்சு சிறுசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம போட்டு அரைச்சு கொண்டு வந்துரலாம். வெல்லமும் கரைஞ்சு வந்துருச்சுங்க. இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வச்சு தாங்க நானு இந்த மாரி கெட்டியா அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஏற்கனவே வெல்லம் சேர்த்த போறோம் இல்லையா? கரைச்சு வச்சிருக்கிறதுனால, அது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போதுங்க. அதிகமா தண்ணி இருந்தா தண்ணி ஆயிடும். நமக்கு தோசை பத நிதானத்துக்கு தாங்க இந்த அப்பம் எடுக்க போறோம். இனி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க வெல்லம் சேர்த்துறது இனிப்பு சாப்பிடுறவங்க பொறுத்துங்க. நான் வந்து கம்மியா சேர்த்துருக்கேன் ஸ்வீட்டு. இது கூட நம்ம பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் சமையல் சோடா கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் இத நம்ம மூடி வச்சு நம்ம சைடுல எடுத்துக்கலாம். நான் வேற பாத்திரத்துல மாத்திட்டேங்க. இது வந்து நெறைய ஆயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பண்ணா, ஜஸ்ட் பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அவ்வளோ எல்லாம் 2 மணி நேரத்துல வராது. இந்த நிதானத்துல இருக்கும். இனி நம்ம இது போதுங்க. அப்ப நல்லா வரும். இதுல நம்ப எள்ளும், தேங்காய் தாங்க சேர்த்துக்க போறோம். நம்ம இது மாரி பிளைனா சுடும்போது இதா இருக்கும். இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க. ரெடியா கொஞ்சம் எள்ளு நாம எடுத்து சேர்த்துக்கிட்டோம். அது கூட தேங்காய் பச்சரிசிய கட் பண்ணி வச்சுக்கிறதுல ஒரு பாத்திரத்துல நெய் விட்டு மாரி ப்ரவுன் கலரா வறுத்து எடுத்துக்கலாங்க. இனி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இனி இது குழிப்பணியார சட்டி தாங்க வச்சிருக்கோம். இங்க வந்து சின்ன சட்டி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ற குழிப்பணியார சட்டி தாங்க. அதுல நெய் தாங்க போட்டிருக்கோம். அதிகமா நெய் இருக்கவங்க முழுசாவே நீங்க நெய் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா நெய் போட்டு, கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இது ஒரு 1/2 புளி தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய் சேர்த்தனா அப்பத்துக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இது கேரளா ஸ்பெஷல். இனி நல்லா எண்ணெய் சூடானதும், இனி நம்ம மாவு எடுத்து ஊத்திக்கலாங்க. ஒரு 1/2 குழி போதுங்க. ரப்பா ஊத்துனா நெறஞ்சு கீழ வந்துரும். நமக்கு ஈஸியா நம்ம குழந்தைகளும் சரி, இந்த மாரி விசேஷ நேரங்கள்ல வீட்ல இந்த மாரி ஸ்வீட்டு ஈஸியா செய்யலாம். நமக்கு வெளியில போய் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லங்க. நம்ம வீட்டில இருக்கிற பொருள வச்சே
சூப்பரா விசேஷ நாட்கள்ல இந்த மாரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு குடுக்கலாம். இது கண்டிப்பா எல்லா பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது. நான் 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேங்க. ஈஸியா கொஞ்ச நேரத்துல நமக்கு அப்பம் ரெடி ஆயிடும். இது பெருசா குழி பணியாரம் மாரி வரதுலாம் நெனச்சுக்காதீங்க. இது வந்து நெய்யப்பம் இப்படிதாங்க வரும். இதுவே நீ அடுத்த நாள் சுடும்போது பெருசா வரும். நம்ம அடுத்து ஒரு 2 மணி நேரத்துல சுடுனோம்னா இந்த கண்டிஷன் தான் இருக்கும். இங்க வந்து நெய்யப்பம்ன்றது இந்த மாரி தாங்க இருக்குங்க. உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். பெரிய குழந்தைங்களுக்கு நாம கார்த்திகை தீபத்துக்கான ஒரு நெய் அப்பம் செஞ்சிருக்கோம். நெய் விளக்கோட. உங்க வீட்ல கண்டிப்பா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.